வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மும்பை வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்காக ரோஹித் சர்மா விளாடல. கேப்டன் ஹர்திக் பாண்டியா டாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இன்றைக்கி மேட்ச்சில் ஆட மாட்டார் அப்படிங்கிறத சொல்லி அவருக்கு நீ இன்ஜுரி ஆயிடுச்சு. அதாவது அவர் ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா அவருக்கு நீல பால் பட்டதுனால அவரால் இன்றைக்கி மேட்ச் விளாட முடியாது அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணார். இதை அவர் கிளியராக மென்ஷன் பண்ணோன்னே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கிற எம்ஐயோட ஒரு சில தற்குறிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியாவை போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எம்ஐ மேனேஜ்மெண்ட்டையும் போட்டு பொழந்துட்டு இருக்கிறாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்தது. அதாவது ரோஹித் சர்மாவை கரெக்டாக யூஸ் பண்ணல. இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா கேப்டன்சியை லாஸ்ட் இயராக வாங்கிட்டு இப்போ ஒரு மும்பை டீம்லேருந்து அனுப்ப பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு சில விஷயத்த அந்த இடத்துல நம்மளுடைய கரண்ட் கேப்டன் ஹர்திக் பாண்டியாக்கு எகெயின்ஸ்டாக அந்த இடத்துல செய்ய பார்க்குறாங்க. இப்போ என்ன நடந்தது அப்படின்னு போய் பார்க்கும்போது தான் அவருக்கு நெட்ஸில் உண்மையாகவே விளாடும்போது அவருடைய நீல பால் தாக்குனதுனால அவர் எம்ஐயோட அசிஸ்டன்ட் ஃபிசியோதெரபிஸ்ட் மூலியமாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெல்ப் மூலியமாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகிற மாதிரியான ஃபுட்டேஜ் எனக்கு கிடச்சிது. அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான் இதெல்லாமே. அதுலேயே பார்த்தீங்கன்னா அவர் நடக்க முடியாமல் லிம்ப் பண்ணி தான் போயிட்டுருப்பார். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவை மும்பை இந்தியன்ஸ் இம்பேக்ட் பிளேயராக யூஸ் பண்ணிருந்தாங்க, ஜஸ்ட் அவருடைய பேட்டிங் அப்படிங்கிறதுக்காக. அதனால் ரோஹித் சர்மாவோட தாக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஜுரியோடு அவர் ஆட வைக்கணுமா அப்படின்னு யோசிச்சு வேண்டாம், இன்ஜுரியோடு அவர் ஆட வேணாம். அவர் ஃப்ரீ ஆனதுக்கப்புறமா ப்ளஸ் இப்போ தான் நம்ம டோர்னமெண்ட்டோட பிகினிங்கில் இருக்கோம், அவரை எடுத்தோடனே ப்ரெஷர் பண்ண வேண்டாம்னு நினச்சி அவரை ரெஸ்ட் பண்ணாங்க. அண்ட் இப்போது இது அப்படியே ஹர்திக் பாண்டியாவோட சைடில் திரும்புறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா நெட் ப்ராக்டிஸ் செஷனில் இருந்தார், பிளேயர்ஸோட பேசிகிட்டு இருந்தார், பிச்சை இன்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். இதை பார்த்துட்டு அதாவது நீ இன்ஜுரி அப்படின்னா எப்படி இதெல்லாம் அவர் பண்ணியிருப்பார். அப்போ அவருக்கு நீ இன்ஜுரி கிடையாது, அவரை ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் சொல்லிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஹர்திக் பாண்டியாவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் மேட்ச்சுக்கு முன்னாடி நம்ம ஃபிட்னஸை பாஸ் பண்ண முடியுமா, நம்மளுடைய நீயோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் அவர் பேட்டிங் ஆடினார் அப்படிங்கிறதையே அங்கே மகிழா ஜெயவர்தனை சைட்லேருந்து சொன்னாங்க. மீதி எதுக்கும் அவர் சைட்லேருந்து எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லலை, நானே சொல்கிறேன். அதாவது பிச் எப்படி இருக்குன்னு பார்க்குறது, பிளேயர்ஸோட பேசுகிறது அப்படிங்கிறது. மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் எல்எஸ்ஜி கூடலாம் விளையாடி இருக்கிறாரு, இது புது டீம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்னோ கண்டிஷன் எப்படி இருக்கும், இதில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை கை கோர்த்து கொண்டு போகணும், இந்த மாதிரி சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறது ஒரு சீனியருக்கு நல்லாவே தெரியும். ப்ளஸ் நம்மளோட பவுலிங் லைனப் ஒரு யங் பவுலிங் லைனப்பாக இருக்கிறதுனால அதை நம்ம எஃபிஷியண்ட்டாக அந்த இடத்துல கொண்டு போகணும். அப்படி இருக்கும்போது இதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா டீம் கிட்ட பேசியிருப்பார். இது சும்மா எல்லாருக்குமே தெரியும். நம்மளை மாதிரி நம்மளோட எம்ஐக்காகவே சப்போர்ட் பண்ணுங்கிறவங்களுக்கு ரோஹித் சர்மா டீமோட பேசுகிறாரு அப்படிங்கிறது புதுசு கிடையாது. ஏன்னா லாஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டீம் கிட்ட பெப்டாக் கொடுத்து அந்த இடத்துல ஆரம்பித்து வச்சதே ரோஹித் சர்மா தான். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்போவுமே ஒரு மேட்ச்சில் இருக்காரோ இல்லையோ டீமோட பெப்டாக் அப்படின்னு வரும்போது அவர் அந்த இடத்துல டாலாக நிற்பார். இந்த சீசன்லேயே பார்த்தீங்கன்னா அவர் அதை பண்ணிட்டு தான் இருக்கிறார், அதுவே தெரியாமல். இங்கே இவங்க வேணும்னா ட்ராப் பண்ணிட்டாங்க, மும்பை இந்தியன்ஸ் ஹியூமிலியேட் பண்ணுறாங்க, மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மாவை தரக்குறைவாக நடத்துகிறாங்க, இவர் எவ்வளோ பெரிய கேப்டன் தெரியுமா, இவர் இதுக்கு இப்படி நடத்துகிறீங்க, நீங்கள் மும்பையிலேருந்து வெளியே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கதறிட்டு கிடக்கிறானுங்க. டோட்டலி உண்மையாகவே அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு, அதனால தான் அவரை ட்ராப் பண்ணாங்க. மற்றபடி எந்த பர்சனல் ரீசன்ஸும் கிடையாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அந்த ஹேட்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.